இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஷாரத் பூர்வாத் செகண்ட் பேப்பரோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அண்ட் எக்ஸாம் போர்ஷன்ஸ் என்னென்னலாம் நீங்க படிக்கணும். இந்த பிப்ரவரி 2026 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நான் ஸ்ரீ ரமணா மாடல் கொஸ்டின் பேப்பர் பிப்ரவரி 2026 எடுத்திருக்கேன். இதுல மாடல் ஏன்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது மாதிரி உங்ககிட்ட 2 மாடல் பேப்பர்ஸ் இருக்கு, ஏ அண்ட் பி இருக்கு. இப்போ நீங்க இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிற மேம், நான் விஷாரத் பூர்வத்துக்கு நான் இப்பதான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன், நான் இதனால படிக்கவே இல்லை, இப்போ நான் எப்படி நான் வந்து பாஸ் பண்றது, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த ஏ அண்ட் பி 2 மாடல் பேப்பர் மட்டுமே நீங்க படிச்சா கூட நீங்க ஈஸியா வந்து யூ கேன் கெட் குட் மார்க். பாஸ் கூட இல்ல, குட் மார்க்ஸே நீங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பிகாஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இதுல இருக்கு. ஸோ இதனால இது 2 படிச்சா கூடவே நீங்க வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அதுக்காக நீங்க மொத்தமா படிக்க வேணாம்னு சொல்லல நானு. ஸோ யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஆனா வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு வந்து எனக்கு டைம் இல்லைன்ற இதுல வந்து நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பேப்பர் வந்து ஃபார் யூ ஆர் கோயிங் டு ரைட் 100 மார்க்ஸ்க்கு. ஓகேவா? இதுல வந்து நீங்க 3 மணி நேரத்துக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகே, சாட்டர்டே சண்டே 2 நாள் எக்ஸாம் நடக்கும் உங்களுக்கு. பிகாஸ் 3 பேப்பர்ஸ் இருக்கு விஷாரத் பூர்வாத்ல. இதுல சாட்டர்டேல வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்டர்நூன்ல வந்து 2 to 5 வந்து உங்களுக்கு 3 hours வந்து இந்த பேப்பர் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் क्वेश्चन आंसर्स கொடுத்திருக்காங்க. அது வந்து 20 மார்க்ஸ்க்கு நீங்க எழுத போறீங்க. ரொம்ப காஸ்ட்லி நினைக்காதீங்க. ही 4 प्रश्नों टेक्स्ट बुक only 150 rupees. 7 options கொடுத்திருக்காங்க. அந்த 7 क्वेश्चंसல இருந்து any 4 questions which you know very well, select that questions alone உங்க டீச்சர் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க இத அழகா கிளாஸ் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் யூ ஆர் இன் விஷாரத் 3 months once exam எழுதலாம். ஓகேவா? சோ பி சென்சிபிள். நம்ம வந்து என்ன பண்ணணும், only you have to write 4 questions. அதுக்கு மேல எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்காது. ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் 4 क्वेश्चंக்கு மட்டும் உங்களுக்கு டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் நீங்க எழுதின ஒரு இது எக்ஸ்ட்ரா 8 வயசு மேல யார் வேணா பண்ணிடுவாங்க. உங்க கிளாஸ் டீச்சர் ஹிந்தி டீச்சர் சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க லாஸ்ட் அதனால வந்து 944 இன்னொரு क्वेश्चन எழுதி அது கரெக்ட்டா இருந்தாலுமே அததான் கேளுங்க, பண்ணுவாங்களே தவிர அவங்க வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க, நீங்க டீச் பண்ணுங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு शब्द किसे कहते हैं, अर्थ की दृष्टि से उसके कितने भेद हैं, उदाहरण सहित स्पष्ट कीजिए. प्रयोग दृष्टि से शब्दों के कितने भेद हैं, उदाहरण समझाइए. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 7 இருக்கு. 7th one வந்து पद परिचय दीजिए, मेरी छोटी बहन अभी स्कूल में आई है. இத வந்து பத் பரிச்சயம் நீங்க வந்து பண்ணணும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நல்லா தெரியும் அப்படின்னா யூ கேன் ரைட் திஸ் क्वेश्चन. அதர்வைஸ் இந்த 6ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு 4 வந்து செலக்ட் பண்ணி எழுதுறது ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ 4 क्वेश्चंस எழுதுறதுக்கு 20 மார்க்ஸ். சோ ஒரு क्वेश्चनக்கு வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ். ஓகேவா? சோ அத நல்லா கவனிச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி எழுதுங்க. ரொம்ப ஷார்ட் பண்ணி எழுதிடாதீங்க. 5 மார்க்ஸ் क्वेश्चन. சோ அக்கார்டிங் டு தட் யூ ஹேவ் டு ஆக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் மெயின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய क्वेश्चंस அதுல கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வந்து शुद्ध कीजिए அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. அதாவது அதுல வந்து சென்டென்சஸ் வந்து கொஞ்சம் வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கும். அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணி எழுதணும். சோ அதுதான் வந்துட்டு இதோட ஒர்க். சோ இதுல வந்து உங்களுக்கு செகண்ட் மெயின்லயே பாத்தீங்கன்னா அ ஆ இ 4 பார்ட்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வந்து शुद्ध कीजिए. இப்போ என்ன பண்ணணும்னா, जो काम को शुरू करो वह जरूर पूरा करो. இது வந்து இட்ஸ் கிராமர் எரர். இதுல வந்து ஒரு கிராமர் எரர் இருக்கு. அதை நீங்க வந்து கரெக்ட் பண்ணி எழுதணும். இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னா, जो काम शुरू करो वह जरूर पूरा करो. जो काम கோலாம் இங்க வந்து தேவையில்லாத விஷயம். இந்த கோ வந்து ரிமூவ் பண்ணிட்டு जो काम शुरू करो वह जरूर पूरा करो. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, तुम हिंदी सीखने की जरूरत है. तुम हिंदी सीखने की जरूरत है, इट्स नॉट करेक्ट. तुमको हिंदी सीखने की जरूरत है. உனக்கு ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சோ உனக்கு அப்படிங்கும் போது நீ தானே இருக்கீங்க, உனக்குன்னு மாத்தணும். சோ तुमको हिंदी सीखने की जरूरत है மாத்திரம். यह पद्य बहुत कष्ट है. So this is very difficult ன்னு சொல்லிருக்காங்க. यह पद्य बहुत कठिन है. கஷ்டனா வந்துட்டு இட்ஸ் நாட் அப்ராப்ரியேட் வேர்ட் ஹியர். கட்டின் டிஃபிகல்ட். சரியா? சோ கட்டின்றது டிஃபிகல்ட். ஓகேவா? சோ அப்ப அந்த வேர்டு என்ன யூஸ் பண்ணணுமோ கட்டின் தான் இங்க கரெக்டா இருக்கும் இதுக்கு. ஓகேவா? சோ यह पद्य बहुत कठिन है. उसने 50 आम लाए थे. उसने 50 आम, அவன் 50 மாம்பழம் வாங்கி வந்தான். அப்படிதான் கொடுத்திருக்கு. தவிர அவனுக்கு அந்த மாதிரி நே வந்து தேவையில்லை. இந்த இடத்துல வந்து
தேவையில்லை. லா போல் பூல் சுக் அதுல லா வந்துச்சுன்னா நே வந்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம். புரியுதா? சோ அதனால இப்ப இங்க நே வந்து தேவையில்லை. சோ உஸ்லேல இருந்து நே ரிமூவ் பண்றேன், அது வஹ்னு கன்வெர்ட் ஆயிடும். சோ வஹ் 50 ஆம் லாயே லாயா தா. லாயே கிடையாதுங்க, லாயா தா. சரியா? சோ உஸ்னே வந்து கிடையாது. வஹ் 50 ஆம் லாயா தா. नेक्स्ट सेंटेंस பாருங்க. हम हमारे देश को प्यार करते हैं. हम हमारे देश को प्यार करते हैं கொடுத்திருக்காங்க. இது என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? हमारे देश இல்ல, अपने देश. ஓகேவா? சோ हम अपने देश को प्यार करते हैं. இதுதான் வந்து இதுல இருக்கிற மிஸ்டேக். இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. there are about ஒரு 50 sentences வந்து இதுல கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே படிக்கணும். because there is no choice in this. இதுல நீங்க 5 கொடுத்திருக்காங்க, அந்த 5யுமே நீங்க அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அதனால வந்துட்டு சாய்ஸ் விட்டுலாம் நீங்க படிக்க முடியாது. சோ எல்லாத்தையுமே படிச்சுதான் ஆகணும். சரியா? கிராமர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே நீங்க வந்து நீங்களே உங்களால பண்ண முடியுது. மெமரி பண்ணி தான் எழுதணும்ன்றது நெசசிட்டி இல்ல. ஓகேவா? சோ there is no choice. இருக்கிற எல்லா சென்டென்ஸையுமே படிச்சிடணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா, सूचना के अनुसार बदलिए. அதாவது இப்ப பிராக்கெட்ல வந்து ஒரு இது கொடுத்திருப்பாங்க, உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஒன்னு கொடுத்திருப்பாங்க, சூச்சனா ஒன்னு இருக்கும். சோ அந்த சூச்சனா என்ன சொல்லிருக்காங்களோ அதுக்கு அக்கார்டிங்லி இந்த சென்டென்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணணும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, हिंदू लोग गाय की पूजा करते हैं. இது வந்து क्वेश्चन கொடுத்திருக்காங்க. அதை வந்து பிராக்கெட்ல என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா, வாச்சிய பதிலியே, change the voice, active voice to passive voice, passive voice to active voice, அந்த இது பண்ண சொல்லிருக்காங்க. சரியா? சோ இப்ப வந்து இது வந்து இந்த சூச்சனா के अनुसार बदलिएல உங்களுக்கு வந்து 5 kinds of question answers இருக்கு. ஒன்னு வந்து வாச்சிய பதிலியே, இன்னொன்னு வந்து வாக்கிய ஜோடனா, இன்னொன்னு வந்து கால் டென்ஸ் சேஞ்ச் பண்றது, இன்னொன்னு வந்து இத ஒரு வேர்டு கொடுத்து இந்த வேர்டு ஜரூருக்கு பதிலா ஜரூரி, ஜரூரத் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க. அந்த மாதிரி கனெக்டட் வேர்ட்ஸ் ஜித்னா உத்னா அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ 5 டைப் ஆஃப் क्वेश्चंस இருக்கு இதுல. அதுல ஒன்னொன்னுலயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 क्वेश्चंस அந்த மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சரி, எல்லாமே நீங்க படிச்சுக்கணும். because there is no choice இதுல. அதனால எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா நீங்களே கூட பண்ணிடலாம். சரியா? हिंदू लोग गाय की पूजा करते हैं, वाच्य बदलिए. இது எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? இப்போ हिंदू लोगों से गाय की पूजा की जाती है. சோ இப்ப வந்து நம்ம வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கோம். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, ராம் கர் ஆயா உஸ்னே ஆராம் கியா. சோ இத வந்து வாக்கிய ஜோடுकर लिखिए. இது ரெண்டு சென்டென்ஸா கொடுத்திருக்காங்க. ராம் கர் ஆயா ஒரு சென்டென்ஸ், உஸ்னே ஆராம் கியா ஒரு சென்டென்ஸ். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரே சென்டென்ஸா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? ராம் நே கர் ஜாக்கர் ஆராம் கியா அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணி எழுதலாம். ஜாக்கர் கயான்றத மாத்திட்டு ராம் நே கர் ஜாக்கர் ஆராம் கியா அப்படின்னு மாத்திடலாம். சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, மாதாஜி ரோட்டி பனாத்தி ஹே. இது வந்து எதுல இருக்கு? இப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. சாமானிய பவிஷ்யத் கால் में लिखिए. இத வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மாத்த சொல்லிருக்காங்க. இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறத சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மாத்த சொல்லிருக்காங்க. பனாத்தி है, she makes now. அப்போ இத வந்து ஃபியூச்சர் டென்ஸ் she will makeன்னு மாத்தணும் நம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மாதாஜி ரோட்டி பனாயேங்கி. ஓகேவா? ஏங்கி ஆட் பண்ணோம்னா, ஏன்னா மாதாஜி வந்து ஃபெமினைன் ஜெண்டர், சோ ஏங்கி ஆட் பண்ணா அது மாறிடும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹிந்தி பட்னா ஜரூரி है. அது வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப ஜரூரி के बदले जरूरत का प्रयोग कीजिए கொடுத்திருக்காங்க. ஜரூரி எடுத்துட்டு ஜரூரத் போட்டா எப்படி சென்டென்ஸ் மாறும்? ஹிந்தி पढ़ने की जरूरत है. ஓகேவா? அப்படி சேஞ்ச் ஆகும். ஓகே. ஃபிஃப்த் ஒன் பாருங்க, परिश्रम करोगे धन कमाओगे. சென்டென்சஸா இருக்கு. परिश्रम करोगे धन कमाओगे. இது வந்து ஜித்னா உத்னா பிரயோக் பண்ணி அத வந்து கனெக்டட் சென்டென்சஸா நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. சோ எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்? ஜித்னா परिश्रम करोगे उतना धन कमाओगे அப்படின்னு நம்ம மாத்த முடியும். அத புரியுதா? ஜித்னா परिश्रम करोगे उतना धन कमाओगे அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுனாலே நீங்களே இத பண்ணிக்க முடியும். இது வந்து ஈஸியானது தான். சரியா? இப்போ செகண்ட் மெயின்ல தேர்ட் ஒன் இ வந்து லிங்க் பதிலியே ஜெண்டர் சேஞ்ச் பண்றது. சோ இதுல வந்து உங்களுக்கு 10 கொடுத்திருக்காங்க. எல்லாமே நீங்க அட்டெண்ட் பண்ணணும். 10லயும் அட்டெண்ட் பண்ணணும். சோ ஒண்ணுக்கு ஹாஃப் மார்க் தான். சோ ஆல் தி 10 யூ ஹேவ் டு அட்டெண்ட். அதையும் நீங்க எல்லாமே படிச்சாங்க. புக்ல இருக்க எல்லாத்தையுமே நீங்க வந்து மெமரி பண்ணிக்கோங்க. சரியா? போத்தா போத்தி, பேட்டா பேட்டி, கதா கதி. சோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஈஸியா மெமரி பண்ணிக்கிற விஷயம் தான். யுவக் யுவதி, பதி பத்னி, சாம்ராட் சாம்ராகினி. சோ அந்த மாதிரி நீங்க ஈஸியா மெமரி பண்ணிக்க முடியும். சரியா? வச்சன் பதிலியே வந்து உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல். சோ இதுல வந்து ரூல்ஸ் இருக்கு. உங்களுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல முடியறது வந்து ஏ சவுண்டுக்கு கன்வெர்ட் ஆகும். இப்ப கண்டா அப்படின்னா கண்டே அப்படின்னு மாறும். there are some words வந்து சிங்குலர்லயும் ப்ளூரல்லையும் சேஞ்சஸ் இருக்காது. கர் வந்து ப்ளூரல்லையும் கர் தான். ஓகேவா? இப்ப யால முடியறதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அதோட வந்து சந்திரபிந்து ஆட் ஆகும். புடியா அப்படின்னா புடியா. ஓகேவா?
ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ இ சவுண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீத்தி இருக்கு இல்லையா? நீத்தி அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இதுல சேஞ்ச் ஆகும்போது எப்படி ஆகும் அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒண்ணுக்கும் வந்து அதோட இது இருக்கு இல்லையா, ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க இது பண்ணி படிக்கும் போது ஈஸியா உங்களால வந்து மெமரி பண்ணிக்க முடியும். அந்த ரூல்ஸ் வந்து நீங்க வந்து மெமரி பண்ணுங்க. அப்படியே படிக்கிறதுக்கு பதிலாக இப்ப நீத்தினாலும் அதோட நம்ம என்ன பண்ணணும்னா யா ஆட் பண்ணணும். நீத்தியா, ஓகேவா? கிதாப், கிதாபே, சவுண்ட்ல முடியறதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏ பிளஸ் டாட் ஏன்ல முடியும். சரியா? மாலா, ஆ மாலாயே, ஓகேவா? கஹானி, கஹானியா, ஓகேவா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு இ சவுண்ட்ல முடிஞ்சதுன்னா அதோட நம்ம என்ன பண்ணணும், இ சவுண்ட்ல முடியறதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஈக்கு கன்வெர்ட் பண்ணி அது கூட நம்ம வந்து சாரி, இ சவுண்டுக்கு வந்து வெறும் யா மட்டும் போட்டா போதும். ஈ சவுண்ட்ல முடியறத வந்து நம்ம ஈக்கு கன்வெர்ட் பண்ணணும். சோட்டி ஈக்கு மாத்திராவா மாத்திட்டு அது கூட யா ஆட் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஊ பாத்தீங்கன்னா இப்ப ருத்து இருக்குன்னா ஊக்கி மாத்திரா வருது. சோட்டி ஊ இருக்குன்னா ஏ பிளஸ் சந்திரபிந்து ஆட் பண்ணும். அதே படி ஊக்கி மாத்திரால முடியுது அப்படின்னா அது சோட்டி ஊக்கி மாத்திராவா கன்வெர்ட் பண்ணி அது கூட ஏ பிளஸ் சந்திரபிந்து ஆட் பண்ணும். சோ இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா வேர்ட்ஸை வந்து நீங்க மெமரி பண்ண வேண்டாம். எத்தனை ஒரு thousands ஆஃப் வேர்ட்ஸை வந்து மெமரி பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ ரூல்ஸை மட்டும் 5-6 ரூல்ஸ் தான் இருக்கு. 5-6 ரூல்ஸை மெமரி பண்ணிட்டு அது என்ன சவுண்ட்ல முடியுதுன்றத பாருங்க. ஆ சவுண்ட்ல முடியுதா, சவுண்ட்ல முடியுதா, இ சவுண்ட்ல முடியுதா, ஈல முடியுதா, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க அதை ஈஸியா வந்து பண்ண முடியும். புரியுதா? இதோட வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராமர் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப தேர்ட் ஒன் என்னன்னா ரூப்ரேகா தேते हुए किसी एक विषय पर निबंध लिखिए. ஏதாவது ஒரு டாபிக்ல வந்து நிபந்த எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 டாபிக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து 1 தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று தான் நீங்க செலக்ட் பண்ணி எழுத போறீங்க. ஸோ ஈஸியா நீங்க செலக்ட் பண்ணி எழுதுறதுக்கு முடியும். புரியுதா? ஸோ ஹிந்தி நிபந்த சங்கலன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தான் இது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ பாரதிய சமாஜ் மே நாரி கா ஸ்தான், आदर्श विद्यार्थी, दूरदर्शन, व्यायाम का महत्व. ஸோ இதுல உங்களுக்கு வந்து டோட்டலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த 15 டாபிக்ஸ்ல அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 6 or 7 படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல இருந்து மினிமம் 2 வந்துடும். 2ல வந்து உங்களுக்கு எது பெஸ்டா நல்லா தெரியுதோ அதை நீங்க வந்து எழுதிக்கலாம். அந்த வந்து ஒண்ணு வந்து 15 மார்க்ஸ். ஸோ நல்லா எலாபரேட்டா நீங்க எழுதணும். அது வந்துட்டு சும்மா எனக்கு எவ்வளவு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. நல்லா எலாபரேட்டா எழுதுங்க. இல்லாத கண்டென்ட் எல்லாம் எழுதாதீங்க. ஸோ ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது வந்து ஜென்ரல் டாபிக்கா இருந்ததுனால நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் கூட எழுதணும்னா கூட எழுதலாம். புரியுதா? எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ், ஆதர்ஷ் வித்யார்த்தி, ஐடியல் ஸ்டூடெண்ட், இதெல்லாம் வந்து நீங்களே ஓனா எழுதணும் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்க எழுதலாம். பீப்புள் ஹூ கேன் ரைட். ஓகேவா? அது மாதிரி அது ஓனா எழுதுறேன்றதுக்காக அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக் எல்லாம் இல்லாம எழுதணும். சரியா? கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கக்கூடாது. அதெல்லாமும் கேர் பண்ணிக்கோங்க. ஓகே. 4th டாபிக் பாத்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் இருக்கு. இதுல வந்து திஸ் ஆர் தட், யானா ஆர், ஒரு டாபிக் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆர் த நெக்ஸ்ட் டாபிக். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு டாபிக் நீங்க செலக்ட் பண்ணி எழுதணும். இதுக்கும் வந்து 15 மார்க்ஸ் இருக்கு. ஸோ கரெக்டா நீங்க எழுதணும். என்ன ப்ரொசீஜர், லெட்டர் ரைட்டிங்க்கு என்ன ப்ரொசீஜர்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கரெக்டா அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி எழுதணும். ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. पुस्तकों की नवीनतम मूल्य सूची मांगते हुए संजय पुस्तक भंडार गोलघर वाराणसी की ओर से विनोद पुस्तक मंदिर आगरा के नाम एक पत्र लिखिए அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரே அதுதான் இருக்கு புக்ல. சோ வந்து நம்ம வந்து லெட்டரோட என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பப்ளிஷருக்கு வந்து நம்ம வந்து இது பண்றோம், லெட்டர் எழுதுறோம். என்னன்னா கரண்ட் இது என்ன, புக் பிரைஸ் லிஸ்ட் என்ன, அது வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு நீங்க லெட்டர் எழுத போறீங்க. ஓகே. யாருக்கு எழுதுறீங்க அப்படின்னா வந்துட்டு சஞ்சய் புஸ்தக் பண்டார் அவங்களுக்கு வந்து நீங்க எழுதுறீங்க. ஓகேவா? சஞ்சய் புஸ்தக் பண்டாருக்கு யூ ஆர் கோயிங் டு ரைட் த லெட்டர். இல்ல, சஞ்சய் புஸ்தக் பண்டார்ல இருந்து நீங்க எழுதுறீங்க. ஓகேவா? நீங்க சஞ்சய் புஸ்தக் பண்டார் கி ஓர் சே, அவங்க சைட்ல இருந்து நீங்க லெட்டர் எழுதுறீங்க. யாருக்கு எழுதுறீங்கன்னா வினோத் புஸ்தக் மந்திர் ஆக்ரா அவங்களுக்கு நீங்க லெட்டர் எழுத போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட் டைம் போட்டுக்கணும். சஞ்சய் புஸ்தக் பண்டார் அந்த இதை வந்து நீங்க உங்களோட லெட்டர் பேட் இது வந்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் லெட்டர்ஸ் தான்.
ஸோ லெட்டர் பேட் வந்து மாதிரி இருக்கும். சஞ்சய் புஸ்தக் பண்டார், ராய்ப்பூர், வாரணாசி அதை எழுதியாச்சு. அப்புறம் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து டேட் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பத்ராங்க, அதாவது எத்தனாவது லெட்டர். இப்போ நான் ஒரு கம்பெனி அப்படின்னா டெய்லி எத்தனை லெட்டர் போதோ அந்த லெட்டரோட நம்பர்ஸ் வந்துருக்கும். சரியா, அது போடணும். சேவாமே யாருக்கு எழுதுறீங்க அப்படின்றத எழுதணும். சஞ்சாலக் வினோத் புஸ்தக் மந்திர், மேனேஜர் வினோத் புஸ்தக் மந்திர், அந்த வந்து ஹாஸ்பிட்டல் அந்த இது வந்து அட்ரஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து கண்டென்ட். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி புதுசா வந்து பிரைஸ் லிஸ்ட் இருந்ததுன்னா எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க எழுதுறீங்க. லாஸ்ட்ல வந்து ரைட் சைட்ல ஆப்கா விஸ்வாஸ் பாத்ர அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு போட்டுட்டு நீங்க வந்து கீழே வந்து உங்களோட இது சஞ்சய் புஸ்தக் பண்டார் வாரணாசி பிரபந்தக் அப்படின்னு போட்டுட்டு நீங்க முடிச்சிடலாம். ஸோ அது அந்த மெத்தட் இருக்குல்ல, ரைட்டிங் மெத்தட் இருக்குல்ல, அதுல வந்து கேர் எடுத்து பண்ணிக்கணும். சரியா, ஸோ இது வந்து லெட்டர் ரைட்டிங்கான எப்படி எழுதுறது அப்படின்றது பார்த்துக்கோங்க. இதுல திஸ் ஆர் தட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு டோட்டல் 20 கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால வந்து ஈஸியா அட்டன் பண்ண முடியும். சரியா, नेक्स्ट फिफ्थ वन पातीங்கன்னா निम्नलिखित गद्यांश का एक तिहाई में संक्षिप्त रूप लिखिए. संक्षिप्त रूपனா ப்ரீசைஸ் ரைட்டிங். இப்ப கொடுத்துக்கிற பேராகிராஃப 1/3 ரெடியூஸ் பண்ணி எழுதணும். சரியா, சோ இப்படி இதை வந்து என்ன ஃபார்மேட்ல நீங்க எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது அந்த இதோட ஃபேர் காப்பி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து மூல் லேக்குக்கு சப்த. இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர்ல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு இந்த வேர்ட்ஸை கவுண்ட் பண்ணி மூல் लेख के कुल शब्द how many total words are there in that அப்படின்றத எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்க எழுதுனதுக்கு வந்து எழுதணும் லிக்கே கயே குல் சப்த். நீங்க அதை எவ்வளவா ஷார்ட் பண்ணி எழுதிருக்கீங்கன்றத நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேர்ட்ஸையும் கவுண்ட் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டாபிக் நீங்க கொடுக்கணும். ஷிர்ஷக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கு ஒரு டாபிக் கொடுக்கணும். சரியா, சோ இப்போ இதை என்ன பண்ணணும், நீங்க வந்து இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு மீனிங்ஃபுல்லா அதை ஷார்ட் பண்ணணும். சும்மா அங்கங்க 2 வேர்ட்ஸை தூக்கிட்டு எழுதக்கூடாது. அதை மீனிங்ஃபுல்லா எப்படி ஷார்ட் பண்றதுன்றத பார்த்து 1/3 ஷார்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 100 வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 30 வேர்ட்ஸ்க்கு நீங்க ரெடியூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய கோலா இருக்க போகுது. இது வந்து உங்களுக்கு புக்ல வந்து ஒரு 9 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலயும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆல் த 9 வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. 9 கொஸ்டின்ஸையும் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருந்தே கொடுத்துருக்காங்க. தோனோ சஜன் பிர் சத்ரஞ்ச் கேல்னே பேட்டை, சத்ரஞ்ச் கை விளையாடில இருந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதை வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து எப்படி ஷார்ட் பண்றதுன்றதை நீங்க ஈஸியா கத்துக்க முடியும். சரியா, नेक्स्ट 6th वन பாத்தீங்கன்னா अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. சோ அனுவாத்ல பாத்தீங்கன்னா ஒன்னொன்லயும் உங்களுக்கு வந்து 20 லெசன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பாத்துக்கிறது பெட்டர். பிகாஸ் இதுலயும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது. அண்ட் வந்து நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, ஹிந்தி உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா நீங்களே ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். மெமரி பண்ணி எழுதுற விஷயமே கிடையாது. டிரான்ஸ்லேஷன் வந்து ஓனா எழுதலாம். இது மாதிரி மெமரி பண்ற விஷயம் கிடையாது. நீங்களே அதை படிச்சு பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுல என்னென்ன ஒரு டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் நீங்க வந்து மெமரி பண்றதுக்கு வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு ஆத்தியாத்மிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் மெமரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும் நீங்க வந்து மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணா பிராந்திய பாஷாமே அதுக்கு. பிராந்திய பாஷனா ரீஜனல் லாங்குவேஜ். இப்போ நீங்க தமிழ் எழுத மாட்டீங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் தெரியாததுனால இங்கிலீஷ்ல தான் இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றாங்க. சோ நீங்க எதுல பண்ண போறீங்கன்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. தமிழ் அட்டன் பண்ண போறீங்களா, இங்கிலீஷ்ல அட்டன் பண்ண போறீங்களா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ வந்து இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதா இருந்தா நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இல்ல நான் தமிழ்லயே பண்ண போறேனாலும் நீங்க தமிழ்ல பண்ணலாம். சரியா, இதுல வந்து டோட்டலி 20 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே மெமரி பண்ணிக்கிட்டீங்க. மெமரி பண்ண தேவையில்லை. அதாவது நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் எடுத்து வச்சு ஒருத்தையும் நீங்களே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து கொஸ்டின் ஆன்சரோட வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் கம்பேர் இட். நெக்ஸ்ட் 7th वन हिंदी में अनुवाद कीजिए. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் உங்களுக்கு வந்து பேராகிராஃப் சேம் பேராகிராஃப் தான். இது வேற பேராகிராஃப் இது வேற பேராகிராஃப்னு நினைச்சுக்காதீங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களுக்காக இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க, தமிழ் தெரிஞ்சவங்களுக்காக தமிழ்ல கொடுத்துருக்காங்க. சரியா, ஒரே பேராகிராஃப் தான். அந்த பேராகிராஃபை நீங்க எந்த லாங்குவேஜ்ல படிக்கிறீங்களோ படிச்சுக்கிட்டு அதை வந்து ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதுக்கும் 10 மார்க்ஸ் உங்களுக்கு. ஒரு இதுலயும் வந்து 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பிராக்டிக்கலா நீங்க உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு உட்காந்து கரெக்ஷன் பண்ணி நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீங்கன்றதை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால பண்ண முடியும். இதை மெமரி பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ ஹிந்தி டிரான்ஸ்லேஷனும் நீங்க வந்து எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கணும். பிகாஸ் தேர் இஸ் நோ சாய்ஸ் இன் திஸ் டூ. ஓகே, ஸோ உங்களோட
விஷாரத் பூர்வாத் செகண்ட் பேப்பர் வந்து இப்படிதான் இருக்க போகுது. உங்களுக்கு வந்து என்னென்ன கொஸ்டின் பேப்பர் என்னென்ன கொஸ்டின்ஸ் மாடல் இருக்கு, அதை எப்படி படிக்கணும் எல்லாமே நான் இப்ப சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க இது வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க. இப்ப நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு மாடலுக்கு காமிச்சிருக்கேன், ரமணா கொஸ்டின் பேப்பர் காட்டினேன் இல்லையா. இதுல இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். நீங்க இதுல இருக்கிறது மட்டுமாவது அட்லீஸ்ட் இது வரைக்கும் நான் டச்சே பண்ணலங்க, இனிமேதான் எக்ஸாம்க்கே ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா அட்லீஸ்ட் இதுல இருக்கிறத மட்டுமாவது படிச்சிருங்க. அப்போ வந்து கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். இதுல இருக்கிறத மட்டும் ஃபுல்லா படிச்சிடுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி அனுவாத் எதுக்கெல்லாம் சாய்ஸ் இல்லையோ அண்ட் எதெல்லாம் ஈஸி டு ரீட் அண்ட் ரைட், சும்மா ரீட் பண்ணி பார்த்துட்டு கோ த்ரூ பண்ணிட்டு எழுதலாமோ அதெல்லாம் மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்க எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனுவாத் அபியாஸ் ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். சங்ஷிப்த லேக்கன் அதாவது ப்ரீசிஸ் ரைட்டிங் வந்து ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து ஃபுல்லாவே வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு ஈஸியா எழுதலாம். 30 மார்க்ஸ் அது அப்படியே கிடைக்கும். ப்ரீசிஸ் ரைட்டிங் 10, அப்புறம் அனுவாத் ஹிந்தி டு இங்கிலீஷ் 10, இங்கிலீஷ் டு ஹிந்தி 10. ஸோ அதுல வந்து நீங்க ஃபுல்லாவே வந்து ஓனா எழுதினாலே போதும். புரியுதா? அதெல்லாம் வந்து ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ற விஷயங்கள். அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அந்த சாரான்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுல இருக்கிறத மட்டுமாவது அட்லீஸ்ட் மெமரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. So all the best for your exams. Do well. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். We will clear your doubts. Thank you. Dhanyavad. All the best for your exams.